القرآن نور وبيان. القرآن هدي الإيمان. القرآن مسك الختام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون. صدق الله العلي العظيم. இன்றைய பகுதியில் ஜுசு 23 குறித்து பார்க்கவிருக்கிறோம். இதில் சூரே யாசீனுடைய பிற்பகுதியும் அதற்கடுத்து சூரே சாஃபாத், சூரே சாத், சூரே ஜுமர் என இந்த சூறாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. நேற்றைய பகுதியினுடைய தொடர்ச்சியாக இங்கே 2 தூதர்கள் அனுப்பப்பட்ட ஒரு ஊருக்கு சில முஃபஸ்ஸிரின்களுடைய தஃப்சீர் பிரகாரம் அது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை குறித்து பேசுகிறார்கள் என்ற சில தஃப்சீர்களும் இருக்கிறது. அதில் 3ஆவதாக ஒரு நபர், அவர் ஃபிரௌனுடைய கௌமில் இருந்த அந்த அரசவையில் இருந்த ஒருவர், மூசா அலைஹிஸ்ஸலாமை குறித்தும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் நம்பிக்கை வைத்த அவர் இப்படி பேசக்கூடிய அந்த செய்தியை குறித்து இந்த பகுதி பேச ஆரம்பிக்கிறது. நான் ஏன் வணங்காமல் இருக்க வேண்டும்? யார் என்னை படைத்தானோ, யாரிடம் நான் திரும்பி செல்லவிருக்கிறேனோ அவனைத்தான் நான் இறைவனாக எடுத்திருக்கிறேன். இந்த தூதர்களுடைய இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என அவர் தொடர்ந்து சொன்னார். ஆனால் அவருடைய செய்தியை மறுதளித்த அந்த கௌம் அவரை கொலை செய்தது. பிறகு அவர் இறந்த பிறகு அவருக்கு அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பினான் என்ற செய்தியும், என்னை அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை கண்ணியப்படுத்தினான் என்ற இந்த செய்தி என்னுடைய கௌமுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே என அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். இதன் மூலமாக தன்னை கொலை செய்தாலும் சரி தன்னுடைய கௌமுக்கு அவர் நலம் நாடுபவராக இருந்தார் என்ற அந்த படிப்பினை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அல்லாஹ் தௌஹீதை குறித்து புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் தன்னின் புறத்திலிருந்து சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். முதலாவதாக அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஒருவன் ஆராய்ச்சி செய்தால் நிச்சயம் அதனை ஓர் இறைவன் தான் படைத்திருக்க முடியும் என அந்த முடிவுக்கு வருவான். இரண்டாவதாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாத்பரியம், வெறுமன ஒரு துள்ளி வரக்கூடிய அந்த நீரிலிருந்து படைக்கப்பட்ட அந்த மனிதன் இன்று இத்தனை பெரிய ஜாம்பவானாக வளர்ந்ததற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ்விற்கு எதிர்த்து பேசுகிறான் என்றால் அவன் உள்ளார்ந்து உணர வேண்டும் அவனுடைய படைப்பின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது. மூன்றாவது அவனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய உள் உணர்வு, அது அவனுக்கு சொல்லும் இது என்னை ஓர் இறைவன் தான் படைத்திருக்க முடியும் என்ற செய்தியை. நான்காவது வரலாறுகளை அவர்கள் திருப்பி பார்க்கட்டும், வரலாறுகளில் மறுதளித்தவர்களுக்கான நிலையை குறித்து பார்க்கட்டும் என்ற செய்தியும். ஐந்தாவது மனிதர்களுக்கு தரப்படக்கூடிய அவ்வப்போது வரக்கூடிய கஷ்டங்கள் இறைவனை நினைவுபடுத்துவதற்காக, இறைவனின் பால் அவர்கள் அழைத்து செல்வதற்காக அவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதியாக நபிமார்களும் வேதங்களும் இதனை சொல்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற அந்த சாராம்சத்தை இந்த பகுதிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் நீரோட்டத்தில் தான் அல்லாஹ் இந்த பூமி இப்படி இறந்த பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிக்க செய்கிறான் என நீங்கள் பார்க்கவில்லையா? அப்படி வந்த அந்த பூமிக்கு பல்வேறு கனிவகைகளை அவர்கள் தருகிறது. இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்கள். அஃபலா யஷ்குரூன் 2-3 தடவை இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் மனிதனை நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறான். மனிதனுக்கு அல்லாஹ் மட்டுமே சுப்ஹான், அவன் பரிசுத்தமானவன், அவனை தவிர அனைத்திற்கும் ஜோடி இருக்கிறது. இந்த உலகத்திற்கான ஜோடியாக மறுமை இருக்கிறது என்ற இந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய இந்த படைப்பின் பிரம்மாண்டத்தை பாருங்கள், எப்படி அல்லாஹ் இரவிலிருந்து பகலை கலட்டுகிறான் என அவர்கள் பார்க்கவில்லையா? எப்படி சூரியன் தன்னுடைய இதில் மிதந்து கொண்டிருக்கிறது என அந்த செய்தி அவர்கள் பார்க்கவில்லையா? சூரியன் சந்திரனை என்னது முந்துவதும் இல்லை, அவைகள் ஒவ்வொரு ஆர்பிட்டில் என்னது செல்வைகளாக இருக்கிறது என அந்த செய்தியை அவர்கள் பார்க்கவில்லையா? இப்படி நிலா சந்திரன் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சைஸை என்னது மாற்றிக்கிட்டே வருது, அதனை அவர்கள் பார்க்கவில்லையா என நீண்ட பட்டியலை இங்கே எல்லா மனிதனுக்கு அவனுடைய ஆராய்ச்சிக்காக விடுகிறான். கப்பலை அவர்கள் பார்க்கவில்லையா? இது சுமந்து சென்றவர்களுக்கான பல்வேறு பயன்பாடுகளுக்கு அவை பயன்படுத்தப்படுகிறது. எல்லாம் நாடு இருந்தால் அதனை மூழ்கடித்திருப்பான் என்ற இந்த செய்தியும் இங்கே சொல்லப்படுகிறது. இத்தனை ஏற்பாடுகளை மனிதன் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் இந்த மனிதன்கிட்ட அல்லாஹ்விற்காக செலவு செய்யுங்கள்னு சொல்லப்பட்டால் நாங்கள் ஏன் செலவு செய்ய வேண்டும்? யாரை அல்லாஹ்வாக அவர்களை ஏழையாக ஆக்கி வைத்திருக்காங்க? அல்லாஹ் தான் அவங்களை ஏழையாக வச்சுருக்கான், நாங்கள் ஏன் அவங்களுக்கு செலவு செய்யணும் என நிராகரிப்பாளர்கள் பேசுவதாக எல்லாம் பதிவு செய்கிறான். இப்படி நாளை மறுமை நாளினுடைய சில காட்சிகளும் இங்கே இடம்பெறுகிறது. நாளை மறுமை நாளில் சூர் ஊதப்பட்ட பிறகு எல்லோரும் அவர்களுடைய கல்லறையிலிருந்து விரண்டு ஓடுபவர்களாக இருப்பார்கள். இந்த நாளுக்குத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்ற செய்தியும், அந்த சூர் ஊதப்பட்ட பிறகு அனைவரும் சங்கமிக்கப்படுவார்கள் என அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. அங்கே ஒரு அறிவிப்பு செய்யப்படும்,
யாரெல்லாம் சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் சுகபோகமான வாழ்க்கையில் அவருடைய ஜோடிகளுடன் அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியும், அதே நேரத்தில் வம்தாசுல்யோம் ஐயுகள் முஜிரிமூன், குற்றவாளிகள் முஜிரிம்கள் அங்கிருந்து பிரிந்து செல்லுங்கள் என அவர்களுக்கு கட்டளையிடப்படும். ஏன்னா அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தான், அவர்களை லா தஅபுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுக்கு அடிப்படைய வேண்டாம் என அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஆனால் அவர்கள் அடிப்படைந்ததன் காரணமாக இன்றைய தினம் இஸ்லௌஹல் யௌம பிமா குன்தும் தக்ஃபுரூன், அவர்கள் நெருப்பில் நெரிக்கப்படுவார்கள். இந்த நாள் அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக இந்த நாளில் அவர்களுடைய வாய்களுக்கு பூற்று போடப்படுகிறது. பிறகு அவருடைய கைகளும் கார்களும் அவர்கள் செய்தவற்றையெல்லாம் சாட்சி சொல்பவைகளாக இருக்கிறது. அந்த செய்தியெல்லாம் பதிவு செய்கிறான். இந்த குர்ஆன் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்வதற்காக, இன்ஹுவ இல்லா திக்ரும் குர்ஆன், இந்த செய்தியை நினைவுபடுத்துவதற்காகத்தான் குர்ஆன் அனுப்பப்பட்டிருக்கிறது. எவர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த செய்தியும். அடுத்தது அல்லாஹ் உங்களுக்கான கால்நடைகளை ஏற்படுத்தி தந்தான். அதன் மூலமாக நீங்கள் பயணப்படுகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய சுமைகளை சுமைக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என செய்தியும். இறுதியாக அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ் எதனை நாடுகிறானோ அவன் குன் என சொல்லுகிறான், பிறகு ஃபயக்கூன், அது ஆகிவிடுகிறது என அந்த செய்தியுடன் சூரே யாசின் நிறைவுபடுகிறது. சூரே சாஃபாத் அணிவகுத்து வரக்கூடிய வானவர்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து இந்த இவர்கள் வானத்தை பார்க்கட்டும், வானத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கட்டும், ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் என அந்த செய்திகள் எல்லாம் சொல்லிவிட்டு மறுமை நாளில் இன்னஹாஹி ஜஹ்ரத்துன் வாஹிதா, ஒரே ஒரு சப்தம்தான். அந்த சப்தத்திற்கு பிறகு அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்பவர்களாக மறுமை நாளில் சங்கமிக்கப்படுவார்கள் என்ற செய்தியும். அங்கே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள், அவர்களிடம் விசாரணை செய்யப்படும் என்ற அந்த செய்தியும் இங்கே அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அதில் யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு அஞ்சினார்களோ முஹ்லிசீன, அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான ரிசுக்கை வழங்குவதற்கு காத்திருக்கிறான். சுருக்கத்தில் அவர்களுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் வர்ணனை செய்துவிட்டு அங்கே ஒருவர் நாளை மறுமை நாளில் ஒரு கேள்வி எனக்கு ஒரு நண்பன் ஒருத்தர் இருந்தான், அவன் என்கிட்ட திருப்பி இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். என்னென்ன இசாமித்து நமக்குன்ன துராபன் வைதாமன் இன்னக்கும் மதீனூன், நம்ம உண்மையிலேயே செத்து மண்ணானதுக்கு பிறகு நாம் உண்மையிலேயே எழுப்பப்படுவோமா என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தான் என்ன ஒருவர் கேள்வி கேட்க. அவரிடம் கேட்கப்படும், நீங்கள் அவரை பார்க்க விரும்புகிறீங்களான்னு கேட்கப்படும். பிறகு அவர் உற்றி நோக்குவார். பிறகு நரகத்தில் அவன் எனது புசிக்கப்படுவான். அவரை பார்த்துவிட்டு மனிதர் சொல்வார், இவன் என்னை வழிகெடுக்க பார்த்தான், அல்லாஹ் என்னை வலவுல்லா நியாமத்தி ரப்பி, என்னுடைய இறைவனுடைய நியாமத்து மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் இந்த தினம் சொர்க்கத்திற்கு வந்திருக்க மாட்டேன் என அவர் தனக்கு அல்லாஹ் செய்த நியாமத்தை நினைவு கூர்ந்தவராக இருப்பார். பிறகு மறுமை நிராகரித்தவர்கள் ஜக்கு மரத்தினுடைய கிளைகளிலிருந்து உணவுகள் பருந்துகிறார்கள் என்ற செய்தியும், அவர்கள் எரிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியும், அவருடைய தாடைகள் எல்லாம் புசுக்கப்படுகிறது, அவர்களுக்கான தண்டனை குறித்த வர்ணனையை எல்லாம் சொல்லுகிறான். அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கௌமிற்கு இந்த எச்சரிக்கை செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கௌமிற்கு எச்சரிக்கை செய்தார்கள். அவர்கள் இந்த சிலைகளை உடைத்த அந்த காட்சிகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்களை எரிக்க அந்த கௌம் முனைப்பட்டது. ஆனால் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் என்ற செய்தியும், அதற்கு பிறகு இன்னி ஜாஹிமுனிலா ரப்பி சயஹதீன், நிச்சயமாக எனது இறைவனின் பால் செல்கிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என தன்னுடைய பயணத்தை புறப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனத்திற்கு, மக்காவிற்கு என பல்வேறு ஊர்களுக்கு பயணப்பட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பினார்கள் என்ற செய்தியும், அவருக்கு அல்லாஹ் மிக சகிப்பு வாய்ந்த பிள்ளையை அவருக்கு மகனாக தந்தான். அவர் கனவில் பார்த்தார், தன்னுடைய மகனை பலியிடுவது போல் பார்த்தார். தன்னுடைய மகனை அழைத்து இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், மாஜா தரா, நீ என்ன நினைக்கிறாய், இது போல நான் கனவு கண்டேன் என சொல்ல அந்த சகிப்புத்தன்மை மிக்க அந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்கிறார்கள், ஃபலம்மா அஸ்லம ஃபதல்லஹுல் ஜபீன், பிறகு இஃபல் மாத்தூமர், நீங்கள் உங்களுக்கு எதன் கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள், சதஜீதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன், நான் மிக சபர்வாளாவாக மிக பொறுமையாளனாக நான் இருப்பேன் என சொல்ல அவரை சாய்த்தார், அவரை அறுக்க முற்பட்டார். கது சத்தக் தருவியா யா இப்ராஹீம் என அல்லாஹ் அழைத்தான், நீ உன்னுடைய கனவை பூர்த்தி செய்து விட்டாய். இங்கே குர்பானி கொடுப்பது வெறுமன உடல் ஃபிசிக்கல் குர்பானி அல்ல, மார்க்கத்திற்காக உனது பிள்ளையை நீங்கள் தியாகம் செய்யுங்கள், அந்த தினையில் தான் இவை அனுப்பப்பட்டது, இதற்கு பகரமாக நீங்கள் ஆட்டை அறுக்க வேண்டும் என்ற செய்தியும், அந்த வழிமுறையை அல்லாஹ் கியாமத் நாள் வரை ஆக்கியிருக்கிறோம் இந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக இந்த செய்திக்கான காட்சிகள் இங்கே இடம்பெறுகிறது. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமை குறித்த செய்திகளும் அவர்கள் மறுத்தளித்த செய்திகளும் இங்கே இடம்பெறுகிறது. அடுத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அவர்கள் தன்னுடைய கௌமிலிருந்து விலகி வந்தார், கப்பலில் ஏறினார், அந்த கப்பலினுடைய சீட்டில் குழுக்களில் அவர் தோற்கடிக்கப்பட்டார். பிறகு அவரை மீன் விழுங்கியது,
அவர் மாத்திரம் ஃபலௌலா அன்னஹு மினல் முஸப்பிஹீன், அவர் மட்டும் அல்லாவை துதிக்காமல் இருந்திருந்தார், லபீஸ ஃபி பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், அவர் மறுமை நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றிலேயே அவர் தங்க வைத்துக்கப்பட்டிருப்பார் என்ற செய்தியும், பிறகு அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார், அவர் ஒரு கரைக்கு வெளியேற்றப்பட்டார், மிக நோயுற்றவராக, அவர் மீது என்னது படர் செய்த கொடிகள் மூலமாக அவருக்கு உணவளிக்கப்பட்டது, பிறகு அவர் 1,00,000 நபர்கள் கொண்ட அந்த கௌமிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார், அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என அந்த செய்தியும் இங்கே சொல்லப்படுகிறது. இறுதியாக அல்லாஹ்விற்கு மகன் இருப்பதாக மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கான மகள்களாக பாவிக்கக்கூடிய அந்த கௌமுக்கு எதிரான செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எதற்காக அல்லாஹ்விற்கு மகனும் தேவைப்படுகிறது? அவனுக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லாதவனாக அவன் இருக்கிறான், அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவர்களாக மலக்குமார்கள் இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பேசி இந்த சூரா நிறைவு பெறுகிறது. சுபான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், அவர்கள் எவைகளெல்லாம் அல்லாஹ்விற்கு எதிராக புனைந்திருக்கிறார்களோ அவைகளிலிருந்து அல்லாஹ் மிக பரிசுத்தமானவனாக இருக்கிறான். இப்போ ஸலாமுன் அலல் முர்சலீன், எல்லா நபிமார்களும் மிக சிறந்த வேலையை செய்திருக்கிறார்கள். சல்யூட்டேஷன், கங்க்ராச்சுலேஷன், அவர்களுக்கான சல்யூட்டேஷன் இருக்கட்டும், அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது என்ற செய்தியுடன் இந்த சூரா நிறைவு பெறுகிறது. சூரா சாத், நாளை மறுமை நாளில் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ, பெருமையிலும் மாறுபாடிலும் இருந்தார்களோ, அவர்களெல்லாம் நாளை மறுமை நாளினுடைய காட்சியின் கீழ் அவர்கள் வாழும் காலத்தில் அவர்கள் ஹாதா சாஹிருன் கத்தா, இந்த செய்தியை கொண்டு வந்த தூதர்களை இவர்கள் பொய்யர்கள் என சொன்னார்கள், அவர்கள் சூனியக்காரர்கள் என பட்டம் கட்டினார்கள். ஆனால் அவர்களை நோக்கி அல்லாஹ் ஒரு செய்தியை வைக்கிறான், இவர்கள் பார்க்கவில்லையா, இதற்கு முன்னால் ஆது கூட்டம் சமூது கூட்டம் எல்லாம் அளிக்கப்பட்ட அந்த செய்திகள் இவர்களுக்கு வரவில்லையா, வெறும் ஒரே ஒரு சத்தத்தில் அவைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற அந்த வரலாற்றை எல்லாம் நினைவுபடுத்துகிறான். அடுத்ததாக தாவூத் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அவர் மீண்டும் அல்லாவிடம் இன்னஹு அவ்வாப், மீண்டும் அல்லாவின் பால் திரும்பக்கூடியவராக இருந்தார், அவரிடம் வைக்கப்பட்ட ஒரு கேஸை குறித்தும் அல்லாஹ் இங்கே பேசுகிறான். 99 ஆடுகள் கொண்ட ஒருவர் ஓராடு கொண்ட தன்னுடைய சகோதரரை வற்புறுத்தி அந்த ஆடையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் என விவாதித்த பொழுது அதற்கான தீர்ப்பளித்ததையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த தீர்ப்பின் திறமையை குறித்தும் இந்த பகுதிகள் பேசுகிறது. அடுத்ததாக தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம், அதற்குள்ளால் இருந்த பெரும் படைபலங்கள், அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவராக அவர் இருந்தார் அந்த செய்தியும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவைகளாக ஜின்கள் இருந்தது என்ற செய்தியை எல்லாம் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தது, அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவர் அல்லாஹ்வின் பால் மிகுந்த நம்பிக்கைக்குரியவராக அவர் இருந்தார் என்ற செய்தியும், அவரை ஒட்டி அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை குறித்து ஜில்கிஃபிலை குறித்தெல்லாம் ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு இறுதியாக நாளை மறுமை நாளில் யார் ஹாதா ஜிக்ரு இன்னலில் முத்தக்கினல் ஹுஸ்னுல் மாப், யார் அல்லாஹ்வுக்கு இறையஞ்சினார்களோ அவர்களுக்கு மகத்தான வீடு காத்திருக்கிறது, அவர்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கிறது, அவற்றுடைய வாசல்கள் எல்லாம் திறந்திருக்கும், அங்கே அவர்களுக்கான எல்லா பணிவகைகளும் எல்லா உணவு பாகங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர்களுக்கு ஹூரியின் அவர்கள் கொடுக்கப்படுவார்கள் என்ற அந்த செய்தியும், இதே நேரத்தில் யார் ஜஹன்னமுக்கு செல்கிறார்களோ, தாகின யார் மறுத்தார்களோ, வரம்பு மீறினார்களோ அவர்களுடைய தங்குமிடம் மிக கெட்டதாகவும் அது ஜஹன்னமாக இருக்கிறது, அவர்களுக்கு கொதி நீரும் ஃபீலும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அங்கே அவர்களுக்கு வருவதற்கான இந்த வரவேற்பும் லா மர்ஹபன் பிஹிம், அவர்களுக்கான எந்த வரவேற்பும் அங்கே இருக்காது, மிகுந்த கைசேதப்பட்டவர்களாக அங்கே சென்றவர்கள் ஒருவருக்கு ஒருவர், தலைவர்களும் சரி தலைவர்களை ஃபாலோ பண்ண தொண்டர்களும் சரி இருவருக்குமான டபுள் என்னது பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் என்ற செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு மனிதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, ஃபைஸா சவ்வைத்துஹு ஹாலிகுன் பஷரிமின் தீன், மனிதன் களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான், பிறகு ஃபைஸா சவ்வைத்துஹு வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, பிறகு அல்லாஹ் தன்னுடைய ரூஹை மனிதனின் பாலனது போட்டான் என்ற செய்தியும், 2 சீஸின் மூலமாக 2 பொருள்களின் மூலமாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான், ஒன்று மண்ணின் மூலமாக, அதனால் அவனுக்கு பொருளாதார தேவைகள் இருக்கிறது, மெட்டீரியலிஸ்டிக் நீடு இருக்கிறது, அவன் ரூஹ் அவனுக்கு தரப்பட்டிருக்கிறது. இங்கே மண்ணின் மூலமாக படைக்கப்பட்ட அந்த சாராம்சம்லாம் அவனை மண்ணை போல கீழானவனாக ஆக்குகிறது, அவனுக்கு ரூஹ் இருக்கிறது, அது வானத்திலிருந்து வந்தது, அவனை வானம் அளவிற்கு உயர்த்தக்கூடியதாக அந்த கேரக்டர்லாம் அவன் உள்ளே பில்டப் செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்பவன் சிறந்தவனாக இருப்பானா அல்லது நரகத்துக்கு செல்வது சிறந்த முடிவாக இருக்குமா என்ற அந்த கேள்விகளுடன் இந்த சூரா நிறைவுபடுகிறது. சூரா ஜுமர், யார் அல்லாஹ்விற்கு இஹ்லாஸாக இருந்தார்களோ அவர்களுக்கு
அவர்களுக்காக பிரத்யேகமாக இந்த கித்தாப் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியும் யார் அல்லாவை விடுத்து பிற தெய்வங்களை அல்லாவிற்கு நெருக்கம் ஏற்படுவதற்காகத்தான் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம் என மக்கள் சொன்ன அந்த கூற்றையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அடுத்ததாக மனிதனுக்கு ஏதேனும் கேடு நடந்துவிட்டால் பிறகு அல்லாவின் பால் திரும்ப வருபவனாக இருக்கிறான். அதே அவனுக்கு அல்லாஹ் அந்த கேடு நிவர்த்தி செய்துவிட்டு நன்மையான காரியத்தை செய்தால் பிறகு அவன் அல்லாவை அழைக்காதவனைப் போல் அவன் நடந்து கொள்கிறான் என மனிதனுடைய அந்த இரட்ட நிலையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இங்கே எது சிறந்ததாக இருக்கும்? ஹல் யஸ்தபீல் அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என இந்த கேள்வியும், சொர்க்கத்திற்கு சென்றவர்களும் நரகத்திற்கு சென்றவர்களும் சமமாவார்களா என அந்த பகுதிகளையும் அந்த கேள்விகளையும் இந்த பகுதி இடம்பெடுத்திருக்கிறது. அடுத்ததாக மறுமை நாளில் நரகத்திற்கு சென்றவர்களுக்கு அவர்கள் கைசேதமுட்டவர்களாக, அவர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். அவருடைய படுக்கையும் சரி போர்வையும் சரி நெருப்பால் ஆனதாக இருக்கிறது அவர்கள் என்ற அந்த செய்தியும், யார் அல்லாவிற்கு பயந்து நடந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான ஏற்பாடுகளை வைத்திருக்கிறான். அவர்களுக்கான மாட மாளிகைகள், மிக உயர்ந்த மாட மாளிகைகள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என இந்த 6 இடமும் இங்கே சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் இணை வைப்பவர்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறான். ஒரு உதாரணத்தை கொண்டு, ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பல முதலாளிகள் இருக்கக்கூடிய அந்த மனிதன் சிறந்தவனா, அல்லது ஒரே ஒரு முதலாளிக்கு ஒரே ஒரு எஜமானனுக்கு ரிப்போர்ட் செய்யக்கூடிய அந்த பணியாளன் சிறந்தவனா? எந்த ஏற்பாடு சிறந்தது? ஒருவேளை நிறைய முதலாளிகளுக்கு அவன் பதில் சொல்வதாக இருந்தால் முதலாளிகள் தங்களுக்குள் பிணங்கிக் கொள்வார்களே, இதிலிருந்து மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த பிரபஞ்சம் ஒருவனின் மூலமாகத்தான், ஓர் இறைவனின் மூலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என அவன் புரிந்து கொள்ள வேண்டாமா? இன்னக்க மையுத்தூன் வைன்னகும் மையுத்தூன், உங்களை எதிர்ப்பவர்களும் சரி அவர்களும் இறக்கத்தான் இருக்கிறார்கள், நீங்களும் இறக்கத்தான் இருக்கிறீர்கள். அலை மறுமை நாளில் அல்லாவின் முன்னால் அனைவரும் சமர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற இந்த செய்தியுடன் இந்த சூரா நிறைவு பெறுகிறது. வாஹரத்தானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஹதியுல் ஈமான் அல் குர்ஆன் மிஸ்குல் ஹிதாம்.